இன்றைக்கி 2 பர்சனாலிட்டிஸ் பற்றி பேச விரும்புகிறேன். ஒன்று மைக் செட் ஸ்ரீராம், இன்னொன்று ஹிப்ஹாப் ஆதி. ஒன்று ஜாலியானது, இன்னொன்று ரொம்ப சீரியஸானது. இது 2 பற்றியும் பேசணும்னு நினைக்கிறேன் நான். மைக் செட் ஸ்ரீராம் அவர் லேட்டஸ்ட்டாக அவரோட நிறைய வீடியோக்கள் பார்த்ததில்ல, அப்பப்போ பார்ப்பேன். பட் இந்த வீடியோ வந்து ரொம்ப போல்டாக இருந்துச்சு, சூப்பராக இருக்குது. தாவேகா ஆட்சியில் வந்து பத்திரிகை சுதந்திரம் வந்து நல்லா இருக்குங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுவே திமுக ஆட்சியில் வந்து இப்படி வந்து முதல்வரை வந்து கலாய்ச்சிருந்தாங்க அப்படின்னா, அன்றைக்கி சாயங்காலமே மைக் செட் ஸ்ரீராமுடைய 10 பரம்பரையோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உருவி அவங்க மொத்த பரம்பரையும் வந்து அவதூறு ஆகிற மாதிரி, அவமானமாகிற மாதிரி ஒரு வேலையை வந்து பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அத்தனை தூற்றல்கள் இருந்திருக்கும், அத்தனை மிரட்டல்கள் வந்து அவருக்கு போயிருக்கும். பட் இன்றைக்கி சுதந்திரமான ஒரு மீடியா இருக்குது, யார் வேணால் எப்படி வேணால் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அவதூறு பரப்பாமல் நீங்கள் எந்த கிரிட்டிசிசம் வச்சாலும் இந்த கவர்மெண்ட் வந்து கண்டுக்கிறதே கிடையாது. நீங்கள் பண்ணிட்டு போங்கயா அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டே இந்த வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதாவது முதல்வருடைய அந்த பூக்கி கார்லாம் எடுத்து அப்படியே பார்த்துக்கிட்டு, அப்புறம் டக்குன்னு வந்து ஆஃபீஸர்ஸை பார்த்தா அப்படியே சீரியஸாக மாறுறது, பஸ்ஸில் வந்து மக்களை பார்க்குறப்ப வந்து அப்படி ஜாலியாக அப்படி சிரிச்சுட்டு, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரை பார்க்குறப்ப சீரியஸ் ஆகிறது, இதெல்லாம் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தார். அதே மாதிரி புஷி ஆனந்தெல்லாம் எக்ஸாக்டாக அதே மாதிரியே இருந்தார். இதில் ஸ்பெஷல் ஐட்டம் அண்ணன் சீமான் தான். வாடா வாடா பாலை கொண்டு வந்து அண்டாண்டாவை குடிக்கிறான்னு அண்ணனை கலாய்க்கணும் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அங்கே எல்லாத்துக்குமே ஒரு தனி எனர்ஜி வந்துடுது. அது எனக்காகட்டும், அண்ணன் மைக் செட்டுக்காகட்டும், அண்ணன் வந்து எங்களை எல்லாம் வாழ வைக்கிறார். எங்களை வாழ வைக்கிற குலசாமி வந்து சீமான் அண்ணன். அதனால் வந்து அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. இதில் ஸ்டாலின் ஐயா வந்து அவருடைய கல்யாண அந்த விஷயங்கள்லாம் கலாய்ச்சது வந்து செம சிரிப்பாக இருந்தது. ஏன்னா அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க. கல்யாணமாக போயிட்டு உக்காந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சி 4 மாதத்துக்கு மேலே போகாது, 2 மாதத்துலேயே கவுந்துரும், எம்எல்ஏ மாறிடுவாங்க, என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு பாயிண்டில் மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கே இவங்க கல்யாணத்துக்கு வந்துடுவாங்களோ அப்படின்னு பயப்படுற அளவுக்கு ஸ்டாலின் ஐயாவும் உதயணனும் பார்த்திங்கன்னா மாறி மாறி கல்யாணங்களுக்கு போயிட்டு வந்து, அது ஏதோ கோபமாக பேசினா கூட பரவாயில்ல, பயங்கர சென்டிமெண்ட்டாக ஆளுகையாக, அது ஒரு நல்ல, அதாவது என்னென்னா ஒரு சுப நிகழ்ச்சி அது. அங்கே போயிட்டு வந்து உட்காந்துட்டு வந்து நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கிறது, அதை வந்து பயங்கரமாக கலாச்சிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி தில்லான யூடியூபர்கள் தான் நமக்கு தேவை. பரிதாபங்கள்லாம் வந்து தில்லாக இந்த மாதிரி பண்ணணும். கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற முதல்வர் வந்து தப்பு பண்ணுறாரு, இல்லை வந்து ரொம்ப கலாய்க்கிற மாதிரி தாவேகா வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுதுன்னா எடுத்து பண்ணுங்கள் பரிதாபங்களா. பொதுஜனங்களுக்கு போய் சேரட்டுங்க, இதெல்லாம் இவங்க பண்ணுறாங்க, இதெல்லாம் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு போய் சேரட்டுங்க. இதில் போகிற போக்கில் மைக் செட்டு ஸ்ரீராம் வந்து தனுஷ் அடிச்சிருந்தா அப்படி, அது செம சிரிப்பது. பட் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆமாம், அரசியலுக்கு வந்து அவர் தனுஷ் வரணும்னு நினைக்கிறாரு. கண்டிப்பாக அந்த கமெண்ட்ரி ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் நான். ஸோ அந்த வீடியோ வந்து ரொம்ப ரசித்து பார்த்தேன். நீங்களும் பார்க்கலைன்னா போய் பாருங்கள், அவருடைய சேனலில் வந்து இருக்குது. ரொம்ப காமெடியாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். சும்மா ஒரு ஒப்புக்கு சப்பான இல்லாமல் நல்ல கேரக்டர்ஸ் போட்டு நல்லா பில்டு பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தார். அவர் வந்து சகோதரர் வந்து இன்னும் இந்த மாதிரி சிறப்பான சம்பவங்கள் நிறைய பண்ணணும், எடுத்து பேசணும். இதோடு நிற்காமல் ஹார்ஷாகவே அடிங்க, அது அப்படி தான் இருக்கணும். அது அப்படி அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். ஏன்னா நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக நிற்கிறீங்க. ஒரு கிட்டத்தட்ட ஐ திங்க் 7 மில்லியன் சம்திங் நினைக்கிற சப்ஸ்கிரைபர்ஸு. அப்போது ஒரு 70 லட்சம் பேர் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் வந்து உண்மையாலுமே ஒரு இன்ஃப்ளூயன்சிங் பர்சன். அதனால் ஏதாவது ஒரு எல்லை மீறி ஒன்று நடக்கும்போது தாராளமாக அதை வந்து ஒரு பொதுஜனமாக கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பகடி பண்ணுங்கள். பகடி பண்ணுறது தான் நான், ஏன்னா தமிழனுடைய மிகப்பெரிய குணமே பகடி பண்ணுறது தான். நம்ம 100 ஆண்டு காலங்களாக வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி மன்னரே இருந்தாலும் சரி பகடி பண்ணுவாங்க. அது அப்படி தான் தமிழருடைய கல்ச்சர். அதுதான் தவறு நடக்கும்போது அந்த பகடி மூலமாக வலிச்ச மாதிரியும் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அதை சூப்பராக பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். 2வது விஷயம், இந்த ஹிப்ஹாப் தமிழா ஆதியினுடைய நேற்று வந்து ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி வேளச்சேரியில் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கான்சர்ட் பண்ணுறேன், நான் வந்து மீசை முறுக்கு 2க்கு ஃப்ரீயாக கான்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து ஒரு சனிக்கிழமை சாயங்காலம் முதல்ல சொல்கிறதே ஒரு அக்கிரமம், அயோக்கியத்தனம். என்ன, நம்ம யங்ஸ்டருக்கும் அவ்வளோ பெரிய புரிதல் இல்லை. என்ன ஃப்ரீ அப்படின்னொன்னே என்ன, எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் அப்படின்னா, நம்ம யங்ஸ்டர்ஸ் இப்படி இருக்கக்கூடாது. நான் அதுக்கு அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணலைங்க, வருத்தமாக தான் இருக்குது. இதை வந்து இன்னும் கோவமாக பேசலை, பட் வருத்தமாக இருக்குது. ஒரு வேலைனாலும் போய் வந்து நம்ம 20,000 பேர் வந்து ஒரு 400 பேர் வேலைக்கு வந்து 20,000 போய் லைனில் நிற்கிறோம். ஒரு கான்சர்ட் வந்து ஒரு 1000 ரூபா கொடுத்தா போய் பார்த்துடலாம், அது ஃப்ரீ அப்படின்னு சொன்னால் அங்கே போய் என்ன பண்ணுறோம், ஒரு 5,000 பேர் 10,000 பேர் திரள்றோம். நேற்றுலாம் ஈஸியாக வந்து 5,000 to 10,000 பேர் இருக்கும். அதை விடுங்க, ஒரு ஸ்டார் பக்ஸில் ஒரு 150 ரூபா ஆஃபர், இல்லை ஏதோ ஒரு பிரியாணி கடையில் ஒரு 50 ரூபா ஆஃபர் போய் நிற்கிறோம். நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக இளைஞர் சமுதாயத்துக்கு வைக்கிறது என்னென்னா, உங்களுக்கு ஒரு தரம் இருக்குங்க,
நீங்கள் தான் இந்த மொத்த தமிழ்நாட்டையும் இந்த மொத்த மாநிலத்தையும் நாட்டையும் நிர்ணயிக்கிற ஒரு சக்தி. உங்களுடைய தரத்தை யாருக்காண்டியும் குறைச்சிக்காதீங்க. ஹிப்ஹாப் தமிழா அவர்களுக்கு வந்து கடும் கண்டனங்கள். இந்த மாதிரி வந்து இளைஞர்களை வந்து இப்படி யூஸ் பண்ணாதீங்க. ஹிப்ஹாப் இது வந்து ரொம்ப தப்பு, ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு விஷயம் அது. நீங்கள் பாட்டுக்கு சொல்லிவிட்டு ஓகே ரைட்டு, நீங்கள்லாம் வந்து பர்மிஷன் ஓகே, பிரச்சனை ஆகிடுச்சு, காவல்துறை உள்ளே வந்துருச்சு, உடனே வந்து ஒரு இதுலேருந்து ஒரு வீடியோ போட்டு மன்னிப்பு சொல்லிவிட்டு போயிட்டீங்க. அங்கே ஒரு பெண் வந்து வராங்க அந்த கூட்டத்துலேருந்து வெளியில். நல்லாவே தெரியுது அவங்க முகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்துக்குள்ளே என்னென்ன நடந்ததுன்னு தெரில. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு மூச்சிறைச்சி வெளியில் வர்றாங்க. அந்த மாதிரி எத்தனை பெண்கள் நேற்று வந்தாங்களோ. நல்ல வேளை காவல்துறை உள்ளே போச்சு. நல்ல வேளை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே கூட்டம் கூடல. காவல்துறை ரொம்ப சமயோஜிதமாக செயல்பட்டு அதை சரி பண்ணாங்க. ஆனால் காவல்துறைக்கும் கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டிக்கு முதல் கேள்வி. அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு தெரியாதா, இப்படி ஒரு இலவசம் அப்படின்னு வந்து சனிக்கிழமை சாயங்காலம் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாதா இவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னு தெரியாதா? அப்போ அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த ஆர்கனைசர்கிட்டயே சொல்லியிருக்கலாம் இல்லையா? இல்லைங்க, இது வந்து அளவாக தான் பண்ண முடியும், இது வந்து ஒரு 2000 பேர் தான் வர முடியும், இவ்வளோ தான் தாங்கும். ஏன்னா சனிக்கிழமை சாயங்காலம் அப்படிங்கிறது நார்மலாகவே ஒரு பெரிய ஷாப்பிங் மாலில் நார்மலாகவே க்ரௌடு ஜாஸ்தி, வாக்கின் க்ரௌடே ஜாஸ்தி. அதுவும் போக இந்த கூட்டம் அப்படிங்கிறப்போ அந்த வாக்கின் க்ரௌடோடு சேர்ந்து எல்லோரும் நின்றுவாங்க. ஒரு ஹிப்ஹாப் காதிங்கிற ஒரு மிக பிரபலமானவர், அவர் ஒரு கன்சர்ட் பண்ணுறாரு அப்படின்னா எல்லாருமே நின்றுவாங்க. எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க? நேற்று நல்ல வேலை, கடவுள் புண்ணியத்தில் எதுவும் தப்பாக நடக்கலை. ஒரு ஸ்டாம்பீட் நடந்திருந்ததுன்னா அந்த உயிர்கள்லாம் திரும்பி வந்துருமா? ஏதோ ஒன்று வந்து காயம்பட்டிருந்ததுன்னா. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து முதல் தடவை தமிழ்நாட்டில் நடக்கலை. தமிழ்நாட்டில் பொதுஜனங்களை வந்து ஏளனமாக நினைக்கிற மாதிரி எந்த ஸ்டேட்லையும் நிறைய ஸ்டேட்டில் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு முன்னேறிய மாநிலம் நாம் இப்படி வந்து நம்ம மக்களை வந்து ட்ரீட் பண்ணலாமா? 2023 இதே மாதிரி தான் ஒன்று பண்ணாங்க. ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் அப்படின்னு ஒன்று போட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆதித்யராம் சிட்டி அந்த அந்த இடங்களில் வந்து நடந்தது. மறக்குமா நெஞ்சம், அது மறக்கவே மறக்காது எவனுக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் அது எப்பேற்பட்ட அயோக்கியத்தனமாக. அந்த மொத்த இடமே 25,000 பேரை பிடிக்காது, 50,000 பேர்த்துக்கு டிக்கெட் விற்று விட்டானுங்க. அதில் ஒரு கும்பல் என்ன பண்ணுச்சு, உள்ளே இறங்கி போலி டிக்கெட் வந்து விற்றுச்சு. விஐபி டிக்கெட்னு விற்றா போய் பார்த்தா விஐபிக்கு சேரே இல்லை. அதுக்கு ஏஆர் ரஹ்மான் திருப்பி கொடுத்தது ஒன்றுமே இல்லை, ஒரு அப்பாலஜி, அவ்வளோதான். நான் வந்து என்னுடைய கடமை, நான் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்ட்டு போயிட்டார். ஏஆர் ரஹ்மான் தட்டி கழிச்சிட்டு போயிட்டார். அது எப்படி அப்படி வருங்க? ஏஆர் ரஹ்மான் சாருக்கே தான் கேட்குறேன், அது எப்படி வரும்? அன்றைக்கி எவ்வளவு பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள் அன்றைக்கி. அவங்களுக்கெல்லாம் என்ன பதில், என்ன நஷ்ட ஈடு? அதை காசை விட்டுருங்க, அந்த மன உளைச்சலுக்கு பதில் என்ன? அவங்க யாரை நம்பி வர்றாங்க? ஒரே ஒரு முகம், உங்களை நம்பி தான் வர்றாங்க. அப்போ அதுக்கான காம்பன்சேஷன் நீங்கள் எல்லாத்தையும் அந்த யாராவது விக்டிம்ஸ் வந்து அவ்வளோ பேர் போலீஸ் கேஸ் கூட ரெஜிஸ்டர் பண்ணலைங்க, நியாயமாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதுக்கான அந்த சிஸ்டமே அவ்வளோ கரெக்டாக கிடந்தது. அப்போ பண்ணுறதுக்கு இல்லை. ஏஆர் ரஹ்மான் வந்து எல்லாம் அந்த பெரிய எலைட் குரூப்பில் ஒரு ஆள் அப்படிங்கிறப்ப அவருக்கு சிக்கலை வந்துடும்னு கேஸ் கூட ரெஜிஸ்டர் பண்ணாமல் விட்டாங்க. எத்தனை பெண்கள் அழுதுட்டு வெளியில் போனாங்க தெரியுங்களா? ஸோ இந்த அயோக்கியத்தனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டுக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு இடத்துல வந்து நிகழ்ந்துருது. இப்போ ஹிப்ஹாப் ஆதி முன்னாடி ஈஆர் மாலி நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்து ஒரு இறப்பு கூட நிகழ்ந்தது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் தமிழக அரசாங்கம் இதுதான் கடைசி ஈவெண்ட்டாக இருக்கணும். இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ்ஓபி வந்து தயவு செய்து கொண்டு வாங்க. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸுக்கு வந்து எப்படி எத்தனை பேர் வரலாம், இத்தனை ஸ்பேஸுக்கு இவ்வளோ தான் வரணும், அதுக்கு மேலே வந்தால் கடுமையான ஃபைன்கள் போடுங்க, கடுமையான பனிஷ்மெண்ட்ஸ் தாங்க ஆர்கனைசர்ஸ்க்கு. ஏன்னா ஆர்கனைசர்ஸை வந்து நீங்கள் பனிஷ் பண்ணிங்கனாலே பயந்துட்டு சரியாக பண்ணுவாங்க. இன்னொன்று, நமக்கு ஏன் இன்னும் வந்து அந்த மக்கள் குழுமுகிற ஒரு பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன் இன்னுமே நம்ம வந்து அது சரியாக பண்ணவே முடியல? இன்றைக்கி வந்து ஏதோ கலைஞர் அரங்கம்னு நினைக்கிறேன், ஏதோ ஒன்று இந்த ஈசிஆர் அந்த ரோட்டில் வந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் நம்ம பெரிய ஈவெண்ட்ஸ் ஒரு 10,000 பேர் குழுமுகிற ஒரு ஈவெண்ட் அப்படிங்கிறது வந்து இன்னுமே அந்த நேரு ஸ்டேடியத்தில் தான் வச்சிட்ருக்குறோம். நேரு ஸ்டேடியம் அப்படிங்கிறது நேரு உள் விளையாட்டு அரங்கு. அது விளையாட்டு வீரர்களுக்கான அரங்கு, அது விளையாட்டு வீரர்கள் பயிற்சி எடுக்கக்கூடிய அரங்கம். அதுக்கும் இந்த ரிக்ரியேஷன் ஃபெசிலிட்டிக்கும் சம்மந்தமே கிடையாது. அதை வந்து முன்னாடி ஏதோ ஒரு அந்த அப்படியே ஆடியோ லான்ச்சு இந்த விஜய் டிவி அவார்ட்ஸில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து அந்த ஸ்டேடியமே வந்து பார்த்திங்கன்னா அது விளையாட்டுக்குன்னே இல்லாமல் அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேடியத்தை கிட்டத்தட்ட வித்துட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். முதல்ல அதை மீட்டெடுங்க, விளையாட்டு வீரர்களுக்கு தாங்க. ஒரு கரெக்டாக சிட்டியுடைய பக்கத்தில் சரியாக எல்லா ரோடுகள் அகலமாக 100 அடி ரோட்டுக்கு மேலே வேணும். ஈஸியாக ஒரு க்ரௌட் மேனேஜ்மெண்ட் டீமை போட்டு தயவு செய்து
நாங்கள் வந்து லாஸ் ஏஞ்சலஸ் ஐ மாதிரி நீங்கள் வந்து யாரும் லாஸ் வேகாஸ் அந்த ஒரு பெரிய பால் மாதிரி ஸ்பியர் அப்படின்ட்டு இருக்கும். 17,600 பேர் உள்ளே உட்காரலாம். அதில் உட்காந்திங்க அப்படின்னா 5 ஸ்டார் குவாலிட்டியில் இருக்கும். அவ்வளவு சீட்டும், அந்த சீட்டில் எந்த சீட்டில் நீங்கள் உட்காந்திங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த முன்னாடி இருக்கிற அந்த சென்டர் பாயிண்ட் வந்து அக்யூரேட்டாக தெரியும். அவ்வளோ பெரிய தொழில்நுட்பத்தில் இன்றைக்கி ஏன் அமெரிக்கா வந்து ஃபஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரி அப்படிங்கிறாங்க அப்படின்னா வெறும் டாலர் அதனால் கிடையாது. இன்றைக்கி வந்து மிகப்பெரிய உலகக்கோப்பை வந்து நிகழ்ந்தது, கால்பந்து உலகக்கோப்பை நிகழ்ந்தது. அமெரிக்கா ஒரு ஸ்டேடியம் கூட புதுசாக கட்டலை. அவங்க அந்த ஃபுட்பால் NFL அப்படிங்கிற அந்த ஃபுட்பால் ஸ்டேடியங்களை மட்டுமே அந்த ஸ்டேடியத்தை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணாங்க, அவ்வளோதான். ஆல்ட்ரு பண்ணி அவ்வளவு பெரிய ஸ்டேடியத்தில் அத்தனை மக்களுக்கும் ஏர் கண்டிஷனிங் பண்ணாங்க. ஏர் கண்டிஷனிங் பண்ணி, அதுவும் வந்து இந்த பாஸ்டன் ஸ்டேடியம் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து உலகத்தரத்திற்கும் மேலே டெலிவர் பண்ணாங்க. அட்லாண்டா ஸ்டேடியம்லாம் வந்து உலகமே அமெரிக்கா அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறது அந்த அட்லாண்டா ஸ்டேடியம் மூலமாக தான் உலகம் தெரிஞ்சுக்கிட்டுச்சு. ஏன்னா அப்படி ஒரு வீடியோ காட்டுறாங்க, வெளியிலேருந்து ஒருத்தர் உள்ளே போகிறார், வெளியில் வெப்பமாக இருக்குது, உள்ளே போனால் அந்த போகிற வாசல்லேருந்தே ஏர் கண்டிஷன். எவ்வளோ பெரிய, அதனால தான் அமெரிக்கா ஃபஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரி. டாலர்னால் இல்லை, அவன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவ்வளவு பெருசாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கான், அவ்வளோ அட்வான்ஸ்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை. நாம் அமெரிக்கா அளவுக்குலாம் பண்ண வேண்டாம். ஆனால் கடைசிக்கு ஒரு 2-3 ஸ்டேடியமாவது மெட்ராஸில் சரியான இடங்களில் இருக்கணும்ல. இன்றைக்கி சிதம்பரம் ஸ்டேடியம், நீங்கள் அந்த சேப்பாக்கத்தில் ஸ்டேடியம் இருக்குது, அந்த சேப்பாக்கம் ஸ்டேடியம், அதில் எப்பெல்லாம் மேட்ச் நடக்குதோ அன்றைக்கி வந்து திருப்புலிக்கேனே வந்து ஒரு காதை திருகின மாதிரி ஆயிரும், ஒரு வழி ஆயிரும், அந்த சைடே போக முடியாது நீங்கள். ஏன்னா இத்தனை குறுகிய ரோட்டுக்கு நடுவில் அவ்வளோ பெரிய ஸ்டேடியம் உட்காந்துருக்குது. நியாயமாக எடுத்து பார்த்தோம்னா அந்த ஸ்டேடியம் அங்கேயே இருக்கக்கூடாது, அது சிட்டிக்கு வெளியில் தான் இருக்கணும். அதை வந்து ஏதாவது ஒரு பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக மாற்றி விட்டு எல்லா ஸ்டேடியமுமே அங்கே வேலையே கிடையாது, சிட்டிக்கு வெளியில் கொண்டு போனால் மக்கள் ஈஸியாக போய் ரசிச்சுட்டு உள்ளே வருவாங்க. இங்கே சிட்டியில் இருக்கிற மக்கள் பாதிக்காமல் இருப்பாங்க, போக்குவரத்து பாதிக்காமல் இருக்கும். அப்போ இந்த தயவு செய்து இந்த கூட்ட நெரிசல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு, ஒரு மோசமான எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு, அதுவும் ஹிப்ஹாப் நிகழ்ச்சியில் நடந்ததெல்லாம் வந்து தாராளமாக தவிர்க்கக்கூடிய விஷயம். அதனால் தயவுசெய்து மக்களை பகடைக்காயாக யூஸ் பண்ணாதீங்க. இளைஞர்கள் உங்கள் எல்லாத்துக்கும் வேண்டி கேட்டுக்கொள்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து இந்த மாநிலத்தையே வழிநடத்தக்கூடிய சக்தி உள்ளவர்கள். நீங்கள் போய் ஒருத்தன் கூப்பிட்றான் அப்படின்ட்டுலாம் போய் நிற்காதீங்க, உங்களுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்காதீங்க. தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. அப்படி போய் மந்தை ஆடுகளாக நிற்காதீங்க. நீங்கள்லாம் இன்னோவேட்டர்ஸ், நீங்கள்லாம் பெரிய பெரிய ஆட்கள். நீங்கள் நாளைக்கு வந்து உலகத்தையே வழிநடத்துகிற அளவுக்கு உங்களுக்கு டெக்னாலஜிக்கெலாம் உங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறப்போ ஒருத்தர் ஃப்ரீ கன்சர்ட் சொல்கிறான்னு போய் அந்த கூட்டத்தில் நிற்கிறீங்கள, அது உங்களுக்கே நீங்கள் இழைத்துக்கொள்ளும் அவமானம். அதை பண்ணாதீங்க. ஹிப்ஹாப்பாதிக்கு தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை எப்போவுமே பண்ணிடாதீங்க. இது அங்கே மட்டும் இல்லை, ஹாரிஸ் ஜெயராஜ் ஈவெண்ட்டுன்னு பெங்களூரில் நடந்திருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்து காலோட வெளியில் போகிறாங்க. எல்லா ஈவெண்ட்ஸ்லையுமே மக்களை வந்து பார்த்தீங்கன்னா அவன் பகடக்காயை தான் நினைக்கிறான், ஒழுங்காக ஒரு தண்ணி பாட்டில் கூட அவனுக்கு கிடைக்க மாட்டேது. அந்த லட்சணத்தில் தான் இவனுக்கு எல்லாம் ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அங்கே மேலே நிற்கும் பாடகர்கள், அந்த ஆர்கனைசர்ஸ் மட்டும் கோடியாக சம்பாரிச்சிட்டு போயிடுறான். இந்த அயோக்கியத்தனத்தை இன்னைக்கோடு நிறுத்துங்க, தயவுசெய்து நிறுத்துங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.